எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா போர் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். மீனுக்குட்டி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் கால் பண்ணேன். என்னது? நாளைக்கு எங்க வீட்ல டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுக்கு கண்டிப்பா என் மீனுக்குட்டி வரணும். என்னது? டின்னருக்கா? எனக்கு அதுக்கெல்லாம் வரதுக்கு விருப்பம் இல்ல. ஏன்? ஏன்னா உங்க வீட்ல நான் யார் கூடவும் இன்னும் சரியா பழகவே இல்ல. எல்லாரும் எப்படி நடந்துப்பாங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மீனுக்குட்டி, பழக்கம் இல்லைன்னா என்ன? நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ தானே? அப்ப எல்லாத்தையும் பழகி தானே ஆகணும். அதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் நினைச்சுக்கோ. நான் வரலன்னு சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன். மீனுக்குட்டி, புரிஞ்சுக்க வேண்டியது நீதான், நான் ஒன்றும் இல்லை. நான் உன்னை கூப்பிட்றேன்னா அதில் ஒரு காரணம் இருக்கு. இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போனேன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களோட பேசி பழகுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. அது மட்டும் இல்லை மீனுக்குட்டி, எல்லாரு கூடயும் சகஜமாக பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்ல. அப்படி பேசும்போது உன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அதுக்காக தான் கூப்பிடுறேன். நீ கண்டிப்பாக வரணும், அவ்வளோதான். உங்க வீட்ல யாரும் என்கிட்ட சகஜமா பேச மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லே உங்க பாட்டி எப்படி பேசினாங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? நான் ராசி இல்லாதவ, என்னாலதான் உங்க அண்ணாக்கு அப்படி ஆச்சு, உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா இன்னும் எத்தனை பேரோட உயிரை வாங்குவாளோன்னு சொன்னாங்க. என் மேல பாசம் இருக்குன்னா என்கிட்ட அன்பா தானே பேசணும். யாராவது வெறுப்ப காட்டுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. மீனுக்குட்டி, அன்னைக்கு சிவாக்கு அப்படி ஆயிடுச்சுன்ற கோவத்துல தானே அப்படி பேசினாங்க. யார் வீட்லயும் இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் இப்படி தானே பேசுவாங்க. இங்க பாரு மீனுக்குட்டி, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் நினைக்கிற? இப்படியே கடைசி வரைக்கும் இருந்தலான்னு பாக்குறியா? எப்படி இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்ப எப்படி அவாய்ட் பண்ணுவேன்? அதுக்காக தான் மீனுக்குட்டி சொல்றேன், இப்பத்துல இருந்தே எல்லா விஷயத்தையும் பார்த்து ஃபேஸ் பண்ண கத்துக்கோ. ஒரு தடவை சொல்லுவாங்க, 2 தடவை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவங்க மறந்துடுவாங்க. அவங்க இருக்க போறது கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் நம்ம வாழ வேண்டிய காலம் நிறைய இருக்கு. அதை எப்படி வாழணும்னு யோசி மீனு. நீ அதெல்லாம் யோசிச்சனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். அது இல்லைங்க. இங்க பாரு மீனுக்குட்டி, நீ எதுவும் பேசாத. எதுவா இருந்தாலும் நாளைக்கு வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். மீனுக்குட்டி, சந்தோஷமா நாளைக்கு வீட்டுக்கு டின்னருக்கு வர, எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? பரவாயில்ல. சரி சரி, இந்த விஷயத்த சக்திட்டையும் சொல்லிட்டேன். நாளைக்கு ஈவினிங் 2 பேரும் ரெடியா இருங்க, நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். பாய். பாய். என் மீனுக்குட்டினா மீனுக்குட்டி தான். டின்னர் கன்ஃபார்ம். ஆனா நித்யா கிடையாது, என் மீனுக்குட்டிக்கு தான். சுந்தரு அலர்ட்டா பிளான் பண்ணுமே. நாளைக்கு வீட்டை சுத்தி காட்டுறோம், பெட்ரூமுக்கு கூட்டு போறோம். ஐயோ, நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கே. ஏய், என்னது? ஏதோ பார்ட்டிக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போற மாதிரி 2 பேரும் ரெடி ஆயிட்டு இருக்கீங்க. எங்க கிளம்பிட்டீங்க? டின்னருக்கு போறோம். டின்னருக்கா? அக்கா, எங்க? யார் வீட்டுக்கு? சரி, நீங்க 2 பேரும் மட்டும் போறீங்க, வீட்ல யாரையும் கூப்பிடலையா? அவங்கள கூப்பிடலனாலும் பரவாயில்ல, இங்க ஒருத்தி குத்துக்கல் மாதிரி இருக்கேன்ல, என்ன ஏன் கூப்பிடல? குத்துக்கல்லு, எனக்கே அங்க போறதுக்கு சுத்தமா பிடிக்கல. சக்தி, அப்படிலாம் பேசாத, வாயை மூடு. அப்படிலாம் எதுவும் இல்ல அனு. இல்லக்கா, இன்னைக்கு குடுக்கற டின்னர் நமக்காக இல்ல, அது அந்த பொண்ணுக்காக. நம்மள ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக கூப்பிட்டுருக்காங்க. அது தெரியாம ஏதோ நமக்காக ரெடி பண்ற மாதிரி நீ ரொம்ப சந்தோஷம் எல்லாம் படாத. அப்படி இல்ல சக்தி, அந்த பொண்ணுக்கு மட்டும் ரெடி பண்ணிருந்தா அந்த பொண்ணை மட்டும் தானே கூப்பிட்டுருக்கணும். நம்மள எதுக்கு கூப்பிடணும்? ஹலோ ஹலோ ஹலோ, என்னது இது? நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. எந்த பொண்ணு? யாரு கூப்பிட்டா?
சுந்தர் அவர் வீட்டுக்கு டின்னர் கூப்பிட்டிருக்காரு. என்னது சுந்தர் மாமா டின்னர் கூப்பிட்டாரா? என்கிட்ட சொல்லவே இல்ல. இவ ஒருத்தி. அந்த டின்னரே எங்களுக்காக இல்ல, சிவாக்கு பிளட் கொடுத்தால நித்யான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வைக்கிற ட்ரீட். அதுக்கு சுந்தர் எங்களையும் கூப்பிட்டிருக்காரு. சக்தி, நீ அப்படி நினைக்கிற? ஒருவேளை சுந்தர் நமக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்கு இது ஒரு சாக்கா வச்சு கூப்பிட்டுருக்கலாம்ல. ஆனா சத்தியமா சொல்றேன்க்கா, உனக்கும் சுந்தருக்கும் சண்டையே வராது. ஏன்னா அவர் என்ன செஞ்சாலும் நீ கரெக்ட்னு தான் சொல்லுவ. அந்த வீட்டுக்கு போய் அந்த சிவாவோட முகத்தை பார்த்து அதுவும் ஒரே டேபிள்ல உட்காந்து சாப்பிடறதுக்குள்ள ஐயோ சத்தியமா என்னால முடியாதுக்கா. ஆபீஸ்ல பாக்குறதுக்கே என்னால முடியல, இதுல அவங்க வீட்ல வேறயா? எனக்கு சாப்பாடே வேணாம். ஏய் ஹேய், இங்க நீ இப்படிதான் பேசுவ. அங்க போனதுக்கு அப்புறம் மசாலா வாசனையில மயங்க போற பாரு. என்னன்னா உன்ன மாதிரி நினைச்சியா? சத்தியமா நான் உன்ன மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, சும்மா பூந்து விளையாடுவேன். இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டே வர மாட்ட. அக்கா, நீ சுந்தருக்கு போன் போட்டு கொடு. எதுக்குடி? எதுக்கா? உங்க 2 பேரையும் மட்டும் டின்னர் கூப்பிட்டா என்னையே கூப்பிடலன்னு கேக்குறதுக்கு தான். ஏன்னா அங்க இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவேல. ஐயோ, வாயை மூடு. அப்படிலாம் கேக்குறது ரொம்ப அசிங்கம். என்னக்கா அசிங்கம்? ஏன் மாமா கிட்ட நான் கேட்க போறேன். அனு, சரி விடு, என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். விதவிதமான ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு எழுதி இருக்கு. இட்ஸ் ஓகே, நீங்க 2 பேரும் மட்டும் நல்லா போய் கொட்டிக்கோங்க. அக்கா சுந்தர். குடு. சொல்லுங்க சுந்தர். சக்தி, நான் கிளம்பிட்டேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல நாங்க வந்துருவேன். அப்படியா? ஓகே, 2 மினிட்ஸ் நாங்க ரெடி ஆயிடுவோம். ஓகே. ஏய், போனை கொடு, நான் பேசணும். ஏய் அனு, வேண்டான்னு சொல்றேன்ல. அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா, குடு. ஐயோ. ஹலோ மாமா, நான் அனு பேசுறேன் மாமா. ஹாய் அனு, எப்படி இருக்க? ஏதோ இருக்க. நீ சொன்னா கேளுடி. இரு, நீ சும்மா இரு. அனு, என்னாச்சு? நீங்க லவ் பண்றதுக்கும் அக்கா கிட்ட பேசுறதுக்கும் என் போன் வேணும். உங்களுக்கு போஸ்ட்மேன் வேலை, கொரியர் வேலை பாக்குறதுக்குலாம் நான் வேணும். ஆனா டின்னருக்கு மட்டும் என்ன கூப்பிடணும்னு தோணல. இந்த சக்தியை கூப்பிட்டுருக்கீங்க. அனு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நீ படிக்கிற பொண்ணு, உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் தான் கூப்பிடல. ஓ, நான் படிக்கிற பொண்ணு, அதனால நீங்க என்ன கூப்பிடல. நம்பிட்டேன். அனு, ஆக்சுவலா நான் மறந்துட்டேன். வெரி சாரி அனு. இப்பயும் ஒண்ணும் இல்ல, நீ ரெடி ஆகு, நான் வந்து கூட்டிட்டு போறேன். இப்படிலாம் நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன். அனு, அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. சும்மா தான் கேட்டேன் மாமா, போனா போதுன்னு விடுறேன். தேங்க்ஸ் அனு. ஓகே பாய். அப்பாடா, நல்ல வேளை இந்த வாயாடி வரல. டிரைவர், வண்டி எடுங்க. இன்னும் என்ன 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வாங்க. அனு நீ வரியா? பரவாயில்ல, நீங்களே போயிட்டு வாங்க. சரி ஓகே, பாய். அக்கா வாக்க போலாம். அக்கா, இது கூட சேர்ந்துட்டு நீ சாப்பிடுறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாத. போற இடத்துல சுந்தர் பாரு, போற வழியை கரெக்டா பாரு. ஐயோ போடி. சரி, அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்க, வாங்க. சரி வா சக்தி. அம்மா, அம்மா, அக்காங்கெல்லாம் அவசரப்படுறாங்க, சீக்கிரம் வாமா. கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோமா. அப்புறம் மீனாட்சி, பெரியவங்க முன்னாடி மரியாதையா நடந்துக்கணும். போன உடனே கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும், சரியா? சரிம்மா. என்னம்மா, கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா, போயிட்டு வரோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நைட்டு சீக்கிரம் வந்துருங்கம்மா. சரிப்பா. சரி, போயிட்டு வரோம்ப்பா. மா, போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கம்மா. அக்கா, சாப்பிடுறதுல மட்டும் குறியா இருக்காத. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. வா சக்தி, வரேன்ப்பா. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த மாதிரி நம்ம பொண்ணை விருந்துக்கெல்லாம் கூப்பிடுவாங்கன்னு. நீ எதை தம்மா எதிர்பார்த்திருக்க? சும்மா இரு. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், பசங்களை காக்க வைக்கிறதுல தனி சந்தோஷம். அப்பா, உங்க பிரச்சனை பெரும் பிரச்சனை. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? இதெல்லாம் லவ் பண்ணா உனக்கு புரியும். சுந்தர், நாங்க வந்ததும் உங்க அண்ணன் மூஞ்சி மாறிடுச்சுன்னா நான் உள்ள வரவே மாட்டேன்.
பரவாயில்ல, என் மீனாட்சி மட்டும் வந்தா போதும். ஓஹோ, உங்க கதை அப்படி போதா? சுந்தர், டைம் ஆயிடுச்சு, நீ வேற பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. வாங்க வாங்க போலாம், வண்டியில ஏறு. வழியாத உள்ளே ஏறு. அண்ணே, ஃபர்ஸ்ட் டி நகர் போயிடலாம் அண்ணே, அங்க இருந்து வீட்டுக்கு போயிடலாம். ஓகே தம்பி. சுந்தர், உங்க வீடு ஆலந்தூர்ல தானே இருக்கு? இல்ல, முக்கியமான ஒரு கெஸ்ட் வராங்க, அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். முக்கியமான கெஸ்டா? ஆமா, ஓகே போலாம், ஏறுங்க. என்ன முருகா, ஏதோ ஃபங்க்ஷன் பார்ட்டிக்கு பண்ற மாதிரி இவ்ளோ ஐட்டம் பண்ணி வச்சிருக்க? சிவா சார் தான் பண்ண சொன்னாரு. சிவாவா? எதுக்கு? யாரோ கெஸ்ட் வராங்கன்னு சொன்னாரு. ஓஹோ, சிவா சிவா, என்ன பாட்டி? யாரோ கெஸ்ட் வரதா சொன்னியாமே, யாருப்பா அது? எங்க ஆபீஸ்ல இருந்து ஸ்டாஃபுங்களாம் வர்றாங்க பாட்டி, அவங்களுக்காக தான் இந்த ட்ரீட். என்னடா இது, இது வரைக்கும் நம்ம வீட்ல சாப்பிடறதுக்கு யாரையுமே இன்வைட் பண்ணதில்ல. அப்படி இருக்கும்போது ஆபீஸ் ஸ்டாஃபே சாப்பிட வர சொல்லியிருக்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. என்ன இந்த திடீர் மாற்றம்? லைஃப்ல கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருந்தேன். என்னையே நீங்க கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க வைக்கல, அந்த மாதிரி தான் அதெல்லாம். அண்ணா, வண்டி கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டுங்க. ஹலோ ஹலோ, நான் வந்துட்டேன், உங்க தெருவில் தான் இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? ஒரு 2 மினிட்ஸ், நான் வந்துட்டேன். 2 மினிட்ஸ். ஹாய் சுந்தர். ஹாய் நித்யா, காருக்குள்ள ஏறுங்க. ஹாய் சக்தி. ஹாய் நித்யா. இது என்னோட அக்கா மீனாட்சி. வணக்கங்க. வணக்கம். எங்க போகும்போது பேசிக்கலாங்க, காருக்குள்ள ஏறுங்க. ஓ சாரி சாரி சாரி. சக்தி, பேர் என்ன? நித்யா. ஓ, என்ன? ஒன்னும் இல்ல, உங்க சுடிதார் ரொம்ப நல்லா இருக்கு. ரெடிமேடா ஸ்டிச் பண்ணீங்களா? ரெடிமேட் தாங்க. நல்லா நீ இருக்கு. போய் வாங்க போறியா? இல்லடி, சும்மா பேச்சு வளர்க்கறதுக்காக கேட்டேன். சுந்தர், ஆ? கொஞ்சம் வண்டியை ஓரமா ஸ்டாப் பண்ண முடியுமா? ஏன், என்னாச்சு? இல்ல, சின்னதா ஒரு பொக்கே வாங்கிக்கலாம்னு. இப்போ எதுக்குங்க அதெல்லாம்? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு போறோம், வெறும் கையோட போக கூடாது, அதான். சரி, ஓகே. அண்ணா, கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்களேன். சரி தம்பி. சக்தி, நித்யாக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நமக்கு தான் எதுவுமே தெரியல. நம்ம மிடில் கிளாஸ், நமக்கு எப்படி தெரியும்? என்னைக்காச்சும் ஹை கிளாஸ் வீட்டு பார்ட்டி ஃபங்க்ஷன் போனா தெரிஞ்சிருக்கும். ஓ, ம். சக்தி, நாமளும் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. அப்போ நீ ஒரு பொக்கே வாங்குறியா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். அந்த பொண்ணு வாங்குனதே நாமளும் வாங்க கூடாதுல்ல. சாரி ஃபார் த ட்ரபிள். இல்ல பரவாயில்ல. போல சுந்தர். எங்க இன்னும் ஆளை காணோம், டைம் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? ஃபோன் பண்ணி பார்ப்போம். ஓ, வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. தேங்க்யூ. வா மீனாட்சி, வா சக்தி, உள்ள வாங்க.
உள்ள வாங்க ப்ரோ. ஹாய் நித்யா, Hi. வெல்கம் ஹோம். இந்த கை எல்லாம் ஏன் இங்க வந்திருக்கு? ஓ, இதெல்லாம் சுந்தரோட வேலை தானா? இது யாரு புதுசா இருக்கு? திஸ் இஸ் ஃபார் யூ. ஓ, ஃபார் மீ. Thank you so much, Nitya. You know what? You are so special to me. இது என்ன சிவா நடந்துக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாட்டி, இங்க வாங்க. ஏன்பா, இவங்க தான் விருந்துக்கு வந்திருக்கிறவங்களா? ஆமா பாட்டி. பாட்டி, இவங்க நித்யா, புதுசா நம்ம ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓ, நித்யா, இவங்க என்னோட பாட்டி. ஆசீர்வாதம் ஆ, பண்ணுங்க பாட்டி. நல்லா இருமா, நல்லா இரு. அக்கா நம்ம முன்னாடி விழுந்திருக்கணுமோ? அச்சோ ஆமாண்டி, வா இப்பவே போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். உன் மாமனாரா மாமியாரா? வயசான கிழவி தானே, விடு. அப்பாவும் அம்மாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக வெளியில போயிருக்காங்க. நித்யா, அப்புறம் இது வந்து எனக்கு தெரியும், உங்க தம்பி சுந்தர் ஆல்ரெடி எனக்கு ஓ. தெரியும். தெரியுமா? அப்புறம் இவங்க வந்து தெரியும், சக்தியோட சிஸ்டர், கூடி சீக்கிரத்துல சுந்தரோட வைஃப். ஓ, ஆல்ரெடி எல்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆயிடுச்சா? ஆயாச்சு. வணக்கம். ம், ஆ, ஆ. முறை வரமேன்னு பொக்கே வாங்கிட்டு வந்திருக்கா பாரு. வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் அறிவா செஞ்சிருக்கா. யார் வீட்டுக்காவது போறதா இருந்தா பூவோ பழமோ வாங்கிட்டு போறது வழக்கம். அது வந்தவங்களுக்கு தான் தெரியலன்னா வீட்ல இருந்து அனுப்புறாங்களே அவங்களுக்கு கூடவா தெரியாம போயிருக்கோம். பாட்டி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கேயாவது போயிருந்தா தானே தெரிஞ்சிருக்கோம். வசதி இல்லைன்னாலும் இந்த மாதிரி விவரம் கூடவா பத்தாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும் பாட்டி. ஆ? எங்க அம்மா யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்து தான் வளர்த்திருக்காங்க. ஓஹோ, அதனால தான் வெறும் கையை வீசிட்டு வந்துட்டீங்களா? வெறும் கையோன்னு வீசிட்டு வரல பாட்டி. உங்க வீட்டுக்கு முக்கியமான ஒண்ணு கூட்டு தான் வந்திருக்கேன். ம், முக்கியமானதா? என்னது அது? உங்க வீட்டு மகாலட்சுமி எங்க அக்கா மீனாட்சியை தான் சொல்றேன். இந்த மூஞ்சி மகாலட்சுமியா? இந்த வீட்ல ரொம்ப அமைதியா இருக்கும், யாரையும் எதிர்த்து பேசாது. குறிப்பா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசவே பேசாது. அப்ப நீ? நான் சும்மா வச்சு வாங்குன்னு வாங்குவேன். ஆ? ஆனா எங்க அக்கா அப்படி கிடையாது, ரொம்ப தங்கமான பொண்ணு. போக போக நீங்க பார்க்க தானே போறீங்க. வரட்டும், பாத்துக்கலாம். அதான் வந்தாச்சே, இப்பல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆமாமா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. எனக்கு இல்லாத அனுபவமா? சும்மா ஒரு பாட்டி. நான் சொன்னா கரெக்டா இருக்கும். எல்லா செடியும் ஒன்னாதான் இருக்கும், ஆனா துளசி மட்டும் தனிப்பட்டதுன்னு பாக்குறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ம்ம். ஏய் சக்தி, என்னது இது? சின்ன பிள்ளைங்க மாதிரி பெரியவங்ககிட்ட சரிக்கு சமமா பேசிட்டு இருக்க. பாட்டி, ஆ? கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி இந்த பேச்செல்லாம் வேணுமா? என்ன நீங்க? முருகன், சார். ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. கொண்டு வரேன் சார். பாட்டி, ஆ? உனக்கு சிரிச்சே பேச தெரியாதா? ஏய், போடா. எப்படிதான் தாத்தா உன்னை சமாளிச்சாரு? சார் ஜூஸ் எடுத்துக்கிறேன். கரெக்ட் டைமிங். கொஞ்சம் தலங்க நிப்பா. கொடுங்க. இந்த மீனாட்சி குடி. நித்யா, ப்ளீஸ் ஹேவ். you. இது வந்து ரியல் பல்பி ஆரஞ்சு ஜூஸ், ஸ்பெஷலி மேட் ஃபார் யூ. Thank you. இந்தாங்க முருகன். இதை குடிச்சிட்டு கொடு. ம்ஹும். எல்லாரும் இருக்காங்க. கொஞ்சம் குடிச்சிட்டு எனக்கு கொடு. என்ன பொறுமையா குடிக்கிறீங்க? நல்லா சிப் பண்ணி குடிங்க. எப்படி இருக்கு? நித்யா, one more juice? சிவா சார், ஏய். கிச்சனுக்குள்ள பூந்து 2 முழு கோழியை சாப்பிட்டான் சார். யோ, 2 கோழியை சும்மா டேஸ்ட்டுக்கு தான் சாப்பிட்டேன். நான் இன்னும் சாப்பிடவே இல்லையா? லெஃப்ட் ரைட்ல கேப் இருக்கு. அப்போ இன்னும் 3 கோழி ரெடி பண்ணு. போ போ போ. சார், கிச்சன் பக்கம் அனுப்பாதீங்க சார். நீங்க போங்க முதல்ல. எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். யோ, விருந்தே ஆரம்பிக்கல, நீ எப்பயா வந்த? பாஸ், நம்ம என்ட்ரியே கிச்சன்ல தான் பாஸ். கொல்ல பக்கமா வந்தியா? பாஸ், எந்த பக்கம் வந்தா என்ன பாஸ்? கோழி வாசனை வந்துச்சு, உள்ள பூந்துட்டேன் பாஸ். பாஸ்,
என்ன எல்லாரும் கூல் ட்ரிங்க் சாப்பிட்டு இருக்காங்க என்ன கிடையாதா இப்பதானே 2 கோழியை காலி பண்ணிருக்க அதுக்குள்ள எதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் உனக்கு? டயாகனைஸ் ஆக வேணாமா? என்னது டயகனைஸ்? அதான் பாஸ் சரிமானம் டயாகனைஸ் டயாகனைஸ். மேடம் பாரு என்ன சொல்லணும். சக்தி மேடம் உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் பிடிக்காத கொண்டாங்க மேடம். டேய் என்னடா என்ன பாட்டிமா எப்படி இருக்கீங்க? ஏய் நீ இன்னுமா இங்க வேலை செய்யற? பாட்டிமா நீங்க இன்னுமா என்னடா இழுக்கிற? இன்னுமா உயிரோட இருக்கேன்னு கேக்குறியா? ஐயோ பாட்டிமா நான் அப்படி கேட்கல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆ. நீங்க இன்னுமா என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். டேய் பேசாம வாயை திறந்துக்கிட்டு ஜூஸ குடி. Idiot. ஓ சாப்பிட்டீங்களா? ஒன் மோர் ஜூஸ் நித்யா. இல்ல போதும் சார். பிடிச்சிருக்குல ஜூஸ்?